இந்த ஸ்பான்சர் பண்ணதுக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி. மார்க் இஸ் அ பிஸ்னஸ் கிளப். இந்த பிஸ்னஸ் கிளப் ஃபஸ்ட் இந்தியாவில் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளப்ஸ் எல்லாமே வந்து அப்ராட்ஸில் அமெரிக்காவில் அந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய என்டையர் கன்சியூமர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் இங்கே இந்தியாவிலேருந்து ஒரு மார்க் பிஸ்னஸ் கிளப்ஸ் நம்ம உருவாக்கியிருக்கோம். இது வழியாக நிறைய பிஸ்னஸ் மெம்பர்ஸ்க்கு அவங்களுடைய பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆக்சலரேட் பண்ணக்கூடிய ஒரு ரைட் பிளேஸ் மார்க். அதுக்கான ஒரு பிளேஸ் தான். ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் இப்போது இந்த சினிமா ஃபீல்டை பற்றி நான் கொஞ்சம் நிறையவே இங்கே கொஞ்சம் பேசணுன்ட்டு தான் இந்த மேடைக்கு நான் வந்தேன். ஒரு 10 to 15 years பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டே வேறு மாதிரி இருந்தது. இன்றைக்கி ஃபீல்டு கம்ப்ளீட்லி சேஞ்ச். பிகாஸ் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்திருக்காங்க, கார்ப்பரேட்ஸ். இன்றைக்கி ஒரு தமிழ் மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உங்கள் மூவி உலகம் ஃபுல்லாக போகுது. யாருக்கெல்லாம் லாபம் அப்படின்னா அதில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே சேலரிஸ் போகுது. அது வழியாக டேக்ஸ் கட்டுறோம், கவர்மெண்ட்டுக்கும் அது லாபம்தான். இது மாதிரி இந்தியாவிலையும் சில கம்பெனிஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இன்னும் 5 to 6 yearsல பார்த்திங்கன்னா இந்தியாவில் சினிமா ஃபீல்டு ரிலேட்டடான எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, நல்ல செலிப்ரிட்டிஸ்க்கும் சரி, பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் காத்துட்ருக்கு. இன்றைக்கெலாம் ஓவர் நைட்டில் யூடியூப்லாம் எடுத்திங்கன்னா ஓவர் நைட்டில் ட்ரெண்டிங் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் சினிமா அந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக போகிறாங்க. கற்பனைலாம் தாண்டி போயிட்டுருக்கு. இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் மட்டுமே மார்க்கெட் கேபிடலைசேஷன் எவ்வளோ இருக்குன்னா மோர் தென் 10 lakh crore வச்சுருக்காங்க. சினிமாவுக்கு மட்டும் they are spending more than 500-600 கூட சர்வசாதாரணமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு சினிமாவுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் RRR வந்தது பார்த்திங்கன்னா 500 crores. இதெல்லாம் வந்து இன்னும் 5 yearsல யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும்ன்ட்டு. இதில் இருக்க திறமை உள்ள ஆட்கள் அவங்க திறமையை மென்மேலையும் கன்சிஸ்டண்ட்டாக டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது உண்மை. யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எதிர்காலம் இருக்குது. அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கையும் யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க் இஸ் அ எலைட் கிளப்பும் வரப்போகுது. மார்க் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஆஸ் அ பிஸ்னஸ் பீப்புளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஆல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இப்போ இந்த ஒரு ப்ரமோ வீடியோ வந்து பார்த்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய என்டையர் டீம் எல்லாருடைய எஃபோர்ட்ஸ். இது பிகினிங்கில் நாங்கள் ஒரு 4 பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணலாம், நம்ம ஏர்ன் பண்ணுற மணியை வச்சு நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறப்ப எங்கள் என்டையர் யுவர் பேக்கர்ஸ் டீம் இன்றைக்கி வந்தாங்க. லாஸ்ட் வீக் வந்து பாண்டிச்சேரியில் மாமனிதன் ஆடியோ லான்ச் வந்து நம்ம தான் பண்ணோம். அந்த ஆடியோ லான்ச் ஸ்டேஜில் வந்து 3 பேரை வந்து அவங்கள வந்து ஸ்டேஜ் ஏற்றணும். திறமை உள்ளவரை தேர்ந்தெடுத்து வளர்ப்போம் அப்படின்ட்டு. டைரக்டர் சந்தோஷ் அண்ட் பாலா அண்ட் கேமராமேன் சிவா. அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு படம். அந்த ஃபஸ்ட்டு படம் வந்து நம்ம தான் அவங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்க டேலண்ட் வந்து ஒரு 3 times வந்து அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சில சின்ன விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்காக நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தோம். அதை நல்லா பர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஸோ நான் ரொம்ப டேலண்டட் பர்சன். லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற பர்சன்ஸ் அவங்க. ஏன்னா யோ பேக்கர்ஸில் இருக்கிற எல்லாருமே வந்து வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு வந்தவங்க. ஸோ அதனால் மற்றவங்களுடைய வலியை வந்து நம்மளால் ஈஸியாக உணர முடியும்.
ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள் யோபேக்கஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டுடியோ 9 ஆர்கே சுரேஷும் நானும் தான் பார்ட்னர்ஸு. நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல இப்போ YPL ப்ரோ அந்த பிஸ்னஸும் நானும் ஆர்கே சுரேஷ் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி அவரால் வர முடியல, ஒரு முக்கியமான மீட்டிங், அதனால் வர முடியல. எங்களுடைய நிறைய வெற்றிகளில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் இப்போ மாமனிதன் படம் அடுத்து வந்து விசித்திரன் வந்து May 6th வந்து ரிலீஸ் ஆகுது. நம்ம தான் சவுத் ஆர்காடு, பாண்டிச்சேரி, சவுத் ஆர்காடு, நார்த் ஆர்காடு நம்ம தான் கம்ப்ளீட் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் வர மொத்த ரெவென்யூ எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய டீம் எல்லாமே வர ரெவென்யூவை வந்து மேக்ஸிமம் இந்த சொசைட்டியில் இருக்கிற திறமை உள்ளவரை தேர்ந்தெடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், எஜுகேஷனுக்காகவும், ஃபுட் பசியால் வந்து நிறைய பேர் வாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எங்களால் என்ன பண்ண முடியுமோ அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் டீமாக இறங்கி இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனவே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எதுவாக இருந்தாலும், அதாவது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் என்ன அப்படின்னா, உங்கள் கண்ணுக்கு தெரியும் கஷ்டப்படுறவங்க யாராவது ஒருத்தவங்க உங்கள் கண்ணுக்கு தெரியும், அவங்களே யோபேக்கஸ் கிட்ட கொண்டு வந்து விட்டுருங்க. அதுதான் நீங்கள் செய்ய போகிற ஒரு பெரிய உதவி. அது செஞ்சாலே போதும். அந்த மாதிரி திறமை உள்ளவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே யோபேக்கஸ் கிட்ட வரணும். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம். அவ்வளோதான். தேங்க்யூ. Thank you very much. I'm happy and honored to be here, and thanks a lot, Mark, for coming, and Ivaka coming, and my lovely friend Prashant, Shakti, and Sanjana Singh. Thanks for coming, guys. And I must thank my mother because of you I'm standing here, my brother. And actually Box Entertainment வந்து of course producing content oriented thing, and I'm an actress, you know all about me. என்னை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. Cricket, I love cricket. My mom loves cricket. My brother's mother-in-law love cricket. எங்கள் வீட்டில் கிரிக்கெட் பைத்தியம். இது ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் இது எப்படி ஸ்பார்க் ஆச்சுன்னா, ஒரு நாள் வந்து அம்ருத் நிலோஜன் டுக் மீ ஃபார் அ மேட்ச், அவங்க விளையாடுற மேட்ச்சுக்கு. ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஜாலியாக போச்சு. ஸோ ஐ வாஸ் புல்லிங் அம்ருத் பச்சை, ஏய் 4 அடினா 4 அடிச்சா, ஏய் 6 அடினா 6 அடிச்சா. ஸோ இட் இஸ் நைஸ். இ செட், மேம் எதுக்குமே இவ்வளோ யூ லவ் கிரிக்கெட், வை டோன்ட் யூ ஸ்டார்ட், நம்ம ஒரு மேட்ச் நம்ம ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொன்னார். பட் இட் ஸோ ஹேப்பன், கோவிட் வந்தது, பண்ண முடியாமல் போச்சு. அப்புறம் பாக்ஸ் கிரிக்கெட்டுன்னு ஒன்று டிசைன் பண்ணி டெக்கெலாம் ரெடி பண்ணி வி வாண்டட் கோ. திரும்பி ஆஸ் யூஷுவல் எல்லாமே அப்படியே ஸ்டக் ஆகி, அண்ட் வி வர் ரன்னிங், ஹி வாஸ் ஆக்டிங் இன் மை சீரியல். ஸோ எங்களுக்கு 1 hour ப்ரோக்ராம் வாஸ் லைக் நெக் டு நெக் போகிறனால வி குட் கெட் இன் டு இட். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு சடனாக வந்தால் ராஜேஷ் மணி வந்துட்டு, மேம் சீசன் 1க்கு வந்தீங்களா மாக்கப்பா சார் மேட்ச்சுக்கு? ஆமாம், நீங்கள் சீஃப் கெஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னாரு. ஸோ திருப்பி எங்கடா பார்த்தா திருப்பி நம்மளை சுற்றியே வருது, ஆரம்பிப்போன்னு. தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட், அண்ட் இட் வாஸ் ஸோ நைஸ் டு ஹேவ் அ வண்டர்ஃபுல் கேப்டன்ஸ் அண்ட் வைஸ் கேப்டன் அண்ட் த ஹோல் டீம் ஹியர். ஏன்னா இவங்களை கேப்டன் சொல்லவா என் குடும்பம் சொல்லவா எனக்கு தெரியல. அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஐ ஒர்க்ட் வித் தெம், மோஸ்ட் ஆஃப் தெம், அண்ட் தே பின் ஸோ ஸ்வீட் டு பி அ பார்ட் என்னோட பாக்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் அண்ட் பீன் அ பிக் சப்போர்ட் for me. Pavam guys. And really thanks once again, and thanks everybody. I'm waiting to launch a teaser. Please watch until how's the teaser, guys. Thank you, guys. One, the Beast Slayers is here. Everyone, a very big congratulations. So Parvana, neenga pesunga. You're the captain, right? Okay. Hello all. I'm really happy to be part of this event. ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது. என்னோட வைஸ் கேப்டன் காணும் இவ்வளோ நேரம் பின்னாடி தான் இருந்தான். ஸோ திடீர்னு காணாமல் போயிட்டாரு. பட் கங்க்ராட்ஸ் மேம், அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஈவெண்ட் டு பி அ சக்ஸஸ். அண்ட் மற்ற கேப்டன்ஸ் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். அண்ட் எல்லாருமே நல்லா விளையாடிருக்கோம், ஏற்கனவே விளையாடிருக்கோம், நல்லா ஒன்றா விளையாடிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் திருப்பியும் ஒன்றா ஆடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஈவெண்ட் பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோட. So what is your expectation about this ஒரு மீடியா கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 2022ல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? being a captain, so belonging to the Beast Slayers, so beast-ஆ இருக்க போறீங்களா?
இல்லை அது ஒரு செகண்டில் யோசிச்ச ஒரு பேர் தான், அது பெருசாக பேக்ரவுண்ட்லாம் இல்லை அதுக்கு. ஓகே. ஆனால் இந்த ஈவெண்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. பட் மேம் வந்துட்டு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டார்ட் அப்பே இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஈவெண்ட் அன்றைக்கி இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. That's right. And a very big congratulations to you. And Vice Captain வந்தார்னா நீங்கள் பேசி முடிச்சிட்டேன்னு சொல்லிடுறீங்களா? கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ. I now request the Board of Director, Chief Operating Officer, Mr. Janardhanan Sundaram from Mark to come on to the dais. And we have the team, the Beast Layers is here. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நம்ம கொடுக்கணும்? T-shirts கொடுக்கணும். அப்பதான் அவங்களை as a team represent பண்ண போறாங்க. And that's the moment. I request. So here we have our title sponsors Mark Connect to Convert, Chief Operating Officer Mr. Janardhanan Sundaram. I also request the Chief Financial Officer Mr. Mohan Babu Vijayan sir, along with the Chief Executive Officer Mr. Vedanarayanan sir to join us on the dais and the moment of unveiling the T-shirt. And a very big congratulations to the Beast Slayers being headed by Siddharth. T-shirt நல்லா காமிச்சிட்டீங்களா? உங்க வைஸ் கேப்டன் இல்லவே இல்லை, பரவாயில்ல. Thank you so much. Very big congratulations to you. So கப்பு வாங்கிடுவீங்களா? கப்பு ரொம்ப முக்கியம் பிகிலு. கப்பு வாங்குமா தெரியல, ஏன்னா பல பெரிய ஆட்டக்காரர்களாக இருக்காங்க. ஓ தெரியுது, கண்ணாடி போட்டுன்னு உட்கார்ந்துருக்காரு. அந்த டீம் தான் அடுத்து கூப்பிட போறோம். பயங்கரம், சும்மா அதிருது இல்ல, அந்த மாதிரி இருக்க போது அந்த டீம் தயார் பண்ணி வச்சிருக்காரு டீமை. தெரியுது, பல்லாண்டு காலமா பிராக்டிஸ் கொடுத்து. ஸோ ஒரு ஃபன்னாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு ஃபன்னுக்காக தான் நாங்கள் ஆடுறோம். டெஃபினெட்லி வின்னிங் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் ஃப்ரெண்ட்லியாக தான் ஆடுறோம். எஸ், winning and losing is just a part of the game. Participation, and you have the wonderful opportunity to participate in this, and a very big congratulations to you as a team. Thank you so much. And another huge round of applause to the gentleman heading the Beast Layers. And now it's time for a captain. ஹலோ செக். ஹலோ, நான் இது டிஷர்ட்டுக்கு கொடுக்குற ஃபங்க்ஷன் நாங்கள். சரி, ஏதோ 10 ரூமில் நடக்கும், போய் வாங்கி வந்துடலான்னு சொல்லிட்டு நாம அப்படியே கிளம்பி வந்துடுறாங்க. காலைல மேட்ச் விளையாட்டு தான் போனேன். இவனு தூக்கிட்டேன், நானும் தூக்கிட்டேன். சரி, பரப்பரம் ஏந்து வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய கிராண்டாலாம் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் மேடம்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், தேங்க்யூ மேடம், நீங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் பசங்களாம் விளாடணும், அதுவும் நம்ம மீடியாவில் இருக்கிற பசங்களாம் விளாடணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் சொல்லியிருந்தேன், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஷோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி நல்ல கிரிக்கெட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபுல்லாகவே இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக ஃபன் தான். இங்கே நாங்கள் அப்படி தான் பேசுவாங்க, மேட்ச்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் என்னோடய தானே தலைவன் அசார் டீம்லாம் இறங்குச்சுன்னா ஒரு மாதிரி வேறு லெவலில் வந்து அவர் இது பண்ணுவோம். அப்படி அதுதான் ஏதோ போயிட்டுருக்கு. அந்த பேர் யார் சூஸ் பண்ணுங்க சார்? நீங்களா? சுமிதா வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஆனால் கண்டிப்பாக அவங்கள வச்சு வின் பண்ணிடலான்னு யோசிச்சிருக்கீங்க? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச பேர் தான் இது. இந்த பேரில் வந்து குதிரைலாம் இருக்குது. ஸோ நான் ஆக்சுவலாக குதிரை தான் இப்போ அந்த ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஐ திங்க் இது ரொம்ப நாள் முன்னாடி வேற ஒரு டோர்னமெண்ட்டுக்காக வச்சது. ஆக்சுவலாக ஒரு 350 ரூபா கொடுத்து இந்த லோகோ டிசைன் பண்ணேன். ஒன்றும் அது என்கிட்ட இருந்தது, அதனால் நான் வந்து இவங்களுக்கு நான் அனுப்பிச்சு வச்சேன். ஸோ ஏதாவது ஒரு வித்தியாசமாக பேர் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வச்சது தான். எங்களுக்கு தோன்றது தான் நம்ம வைக்க முடியும். அதனால சார், அதை நாங்களும் பார்க்கணும். அந்த 350 ரூபாய் கொடுத்து டிசைன் பண்ண லோகோவை காமிச்சிடலாமா எல்லாருக்கும்? And now it's time to have a look at the logo of the Silk Smithas team.
Wow, it's sizzling தான் பயங்கரம். லோகோவே அப்படியே சும்மா அதிருது இல்ல, நெருப்புலாம் வருதுங்க. அதான் பயங்கர ஹாட்டா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாமா அவங்களுக்காக? தேங்க்யூ. புடுங்கிப்போம். விஜய் டிவி மாதிரியா? Thank you so much for joining us, sir. Thank you. I now request actor Prashant to take up the dais to reveal the next team. ஒரு ஆர்வம் வந்துருச்சு. I request everyone to put your hands together. Very big congratulations to the White Walkers team. Captain Kishore Shanti Dinakaran will be addressing the gathering. ஐயோ எம்ஜிஆர் பேசுறார். ஹாய் எவ்ரி ஒன். மேம் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து மணி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தபோது இந்த மாதிரி சிசிஎல் அப்படின்னு சொன்னபோது மேம் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் கிரிக்கெட் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. ஸோ அப்போது பேசிட்டு ஸோ அதுக்கப்புறம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, எப்படி இவ்வளோ பெருசாக ஆச்சுன்னு தெரியல ஆக்சுவலாக. பட் மேம் எப்பவுமே ஒரு ஸ்டார் தான். ஸோ அதனால் இப்போது நடத்த போகிற இதுவும் வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும். அண்ட் போன மேட்ச் நடந்த போதே வந்து மணிதி தான் நடத்தினார் ஃபுல்லாக. அண்ட் இந்த இது வந்து ஆக்சுவலாக மேட்ச் ஆடுறது வந்து நம்ம வந்து ஜாலியாக காமா அப்படியே ஆட்டு போயிடுவோம். ஸோ ஏன்னா மகிலாம் வந்து பாண்ட் பிளேயர் அவர்லாம். ஆமாம், நிறைய மேட்ச் சண்டேலாம் போயிட்டுருப்பாரு. மாக்கா பண்ணலாம் விளையாடி நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. 45 வருஷமாக விளையாட்டுருக்கேன்னு மகி சொன்னார். அண்ட் இங்கே ஸ்டார் டீம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 6 டீமில் வந்து அசார் ப்ரோ டீம் தான் ஆக்சுவலாக எல்லாருமே. ஸோ அதனால் தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் ஸோ டிஷர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிஷோர் தான் ஆக்சுவலாக பேசணும், அவர் தான் கேப்டன். அவர் இப்போ பேசுவார். இல்லைங்க, எனக்கு அவ்வளோக்கு பேச வராது. ஐ மீன் லைக் அதுவும் எனக்கு மேம் பிடிக்கல. தேங்க்யூ. So here we have another huge round of applause. இல்ல உங்களை டீமுக்கு தானே கூப்பிட்டேன், என்ன பண்றீங்க இங்கேயுமா? சீரியஸ்லி காசு கொடுத்து அண்ணாத்த சூப்பர் ஸ்டார் மியூசிக் போடுன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஆனாலும் உங்க வேலையை நீ பார்த்துங்க. சரி பரவாயில்ல, போகும்போது போடு அந்த மியூசிக்கை. சூப்பர். கேப்டன் அசார் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து லெட்ஸ் ஹேவ் த டிஷர்ட். வாவ். And now it's our captain's turn to address the gathering. நிறைய பேசுவீங்க தெரியும் கொஞ்சமா. எனக்கு தெரிஞ்சு இந்த டிஷர்ட் சாக்ஷி மேம்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். So I think சார் நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது. இப்போ நீங்க இங்க வந்திருக்கிறது எதுக்காக, அதை தான் நீங்க பேசணும். யா இல்ல இன்னொன்று சொல்லிக்க விரும்புறேன். அதுல இருக்க கலர் காம்பினேஷன் வச்சு யாரும் தப்பா எதுவும் நினைச்சிடாதீங்க. நான் சும்மா ஒரு நாங்க நினைப்போம், அதான் நாங்க நினைச்சிருக்கோம். அண்ட் ஆக்சுவலாக பயமாக இருக்குது, ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இது எப்படி சூட் ஆகுமா, நமக்கு கரெக்டாக இருக்கும்ல. ஓகே, திஸ் பிளாக் அண்ட் ரெட் மீன்ஸ் யூ டோன்ட் நோ. தட் பார்ட்டி அப்படியா? சரி விட்டுருக்கேன். இல்லை ஆக்சுவலி தேங்க்யூ நிரோஷா மேம். உண்மையிலே மாக்கா பண்ண சொன்ன மாதிரி நான் கூட லான்ச் பார்ட்டினா ஏதோ ஒரு சர்பத்தை கொடுத்து டிஷர்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பார்த்தா இவ்வளோ பெரிய பார்ட்டியாக இருக்குது, நிரூபிச்சிட்டீங்க. இது பஞ்சு ஒன்று யோசித்தேன். இது பொறுமனா மதர் தெரசா, திறமனா எங்கள் அக்கா நிரோசா. ஓ
ஆனா நீங்க வந்தவொடனே அவங்கள ஆசீர்வாதம்லாம் ஏன் வாங்குனீங்க? இது கண்டிப்பா யாருமே இதை செய்யல, நீங்க மட்டும். மைண்ட் வைஸ் அவ்வளோ வெளிப்படையாவா கேட்குது? எஸ். இல்லை அதான் ஒரு பயமாக தான் இருக்குது. ஏதோ சொன்னாங்களே ஏதோ ஸ்டார் டீமுன்ட்டு, கோவை பிரதர்ஸில் வடிவேல் எடுப்பார்ல டீமை, ஆஹா பில்டிங்க்கு ஆள் கிடைச்சாச்சு, அப்படிதான் ஒன்று ஒன்றா பொறுக்கிட்டு இருக்கேன். அந்த பயத்திலே வந்தால் பிரசாந்த் சார் இருக்காரு. இது சாரை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஒரு 3 வருஷம் முன்னாடி என்ன பண்ணாருன்னா, எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, நானே ஒரு டயர்டான நிலைமையில் இருக்கேன். நைட்டு 11 மணிக்கு ஒரு கால் பார்த்தா சன் டிவிலேருந்து நான் ஒரு ஓஎம்ஆர் சாரா சார் என்ன சொன்னீங்க பேர், ஏதோ ஒரு சார் பேசுகிறேன்னு சொல்லிட்டாரு, பெரிய அதிகாரின்ட்டு. எனக்கு பயம், நீ பண்ண கேஸுக்கு சன் டிவியில் ஒன்று தூக்க போகிறேன், கம்ப்ளைண்ட்டே கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நான் பிரசாந்த் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. இவர் சும்மா ஃபோனில் பேசினாலே நான் 2 நாளைக்கு எந்திக்க மாட்டேன். இவர் வர கூப்பிட்டு வச்சுக்காரா, ரொம்ப பயத்தில் தான் இருந்தேன். உங்க வயிறு சரியாச்சா இல்லையா? இன்னும் மோசமாயிருச்சு? அவர் பேசிட்டார், சரியாயிருச்சு. ஓகே, வண்டர்ஃபுல். ஸோ நைஸ் ஈவன், தேங்க்யூ நிரோஷா மேம். அண்ட் அது இவ்வளோ பெருசாக அழகாக பண்ணுறது காரணம் கிரிக்கெட் மேலே நீங்கள் வச்சிருக்க லவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ரொம்ப ஷார்ப் அண்ட் கூர்ப்பான டீமா தான் இருக்கீங்க கண்டிப்பா. அந்த பால் வந்து எங்களுடைய பேட்டை பிடிக்குது. ஓ, அசாருக்கு தான் நான் அடித்தேன். அசார் விளாட்னா அசார்னா டப்புன்னு டீமை இறக்கிக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலி அவர் இல்லாமல் எனக்கு இத்தனை டீம் ஃபார்ம் ஆயிருக்காது. தேங்க்ஸ் டு அசார். so another special round of applause to Azhar. ரொம்ப நீங்க பிளேயரா இருக்கீங்க, ஆங்கரா இருக்கீங்க. இன்னும் ஓ மேனேஜர், நைஸ், வெரி நைஸ். அது கண்டிப்பா நீ தான் மேனேஜர், யாரும் வைக்க முடியாது. நீங்க தான் அதுக்கும் நீங்க தான். இப்போ நீங்க எப்படி டி-ஷர்ட் கொடுத்தீங்களோ இதுலயே நாங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்படி நீங்க பிளேயர்ஸ் செலக்ட் பண்றாங்க. we have found that. thank you. ஆக்சுவலி இந்த மேட்ச் முடிச்சுட்டு நாங்கள் we are planning another match in Hyderabad, Telugu versus Tamil. wow, that's nice. so ஒரு சூப்பரான விஷயத்தை இங்க ரிவீல் பண்ணிருக்காங்க மேம். so the next match is to be planned. I'll be actually glad and happy, hoping we will travel. CCL Mari we are planning to go. That's nice. This is my whole team. The team கலையாம அப்படியே போலாம்னு எங்களோட ஐடியா தான். So the team being headed by the captain Aryan and the vice captain Amrut, and the team's name is Chennai Superstars. So few words about this team. Captain Aryan. அந்த கலர் நல்லா இருக்கா? Okay, first of all, thank you so much for having our team and having me over here. I thank Nirosha ma'am. I'm வீட்டில் ஃபஸ்ட் டைம் போய் மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி அவங்க மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஐ காட் டு நோ தட் இஸ் a very down to earth person. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரசாந்த் சார் இங்கே இருக்காருன்றது எனக்கு ரொம்ப பெரிய ப்ரிவிலேஜ். விரும்புகிறேன் படத்தில் குட்டி பையனை அவர் தம்பியை நடிச்சிருப்பேன். ஸோ இட்ஸ் a huge privilege to play amongst you. அண்ட் எங்கள் டீம் எப்படின்னா, எங்கள் டீம் ஸ்ட்ராட்டஜி, இந்த கேம் பிளேயர்ஸ் பற்றிலாம் என்னோட வைஸ் கேப்டன் அம்ருத் சொல்லுவார். முதல்ல அப்படியே பேசிட்டு கையில் கொடுத்துறேன். ஸோ எல்லாருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்க கெஸ்ட் அண்ட் ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ நிரோஷா மேம். ஆக்சுவலி இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஷூட்டிங்கில் வந்து அவங்க ப்ராஜெக்ட் நான் நடிச்சிட்டு இருக்கும்போது டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஸ்விக்கியில் வந்து இந்த 60% ஆஃபர் இருக்கும். உள்ளே வந்தோடனே ஃபோன் எடுத்து கொடுத்துருவாங்க, டே 60% ஆஃப் போட்டிருக்காண்டா, அதை ஆர்டர் பண்ணுறேன்னு. ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பொறி தட்டின மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன், மேடம் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு. சூப்பராக பண்ணாங்க. நான் நிலோஜன் என் ஃப்ரெண்டு அனுப்பிச்சி விட்டேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கே தெரியாது, நான் ஷூட்டிங்கில் இருக்க, திடீர்னு பார்த்தா ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுது வாட்ஸ்அப்பில், இந்த மாதிரி ஒரு மேட்ச் நீங்களும் ஆடுறீங்க அப்படின்னு. ஸோ தேங்க்யூ மேம். என்னென்னா எல்லாருமே ஷூட்டிங்கில் பார்ப்போம், ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ இப்போ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே. ஸோ ஒரு ஆரோக்கியமான சண்டை போடுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால் எல்லா கேப்டன்ஸ் அண்ட் வைஸ் கேப்டன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ப்ளஸ் எங்களோட டீம் சென்னை சூப்பர் ஸ்டார்ஸ், இப்போ வரைக்குமே தெரியாது அந்த பேர் யார் வச்சாங்க, எப்படி வந்ததுன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ்னு ஒரு ஆக்டர் இருக்காரு. நாங்கள் ஒரு 1.5 நாள் வந்து நாங்கள் மட்டுமே 3 பேரும் குரூப்பில் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருமே பிஸியாக இருந்தனால ரிப்ளை பண்ண முடியல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டீமை ரெடியே பண்ணியிருக்கோம். இதோட கண்டென்ட்லாம் இன்னும் நிறைய இருக்குது எங்கள் டீமுக்குள்ளே. இன்னும் போக பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த டீம் ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் ரீசன், என்னை பொறுத்த வரைக்கும் மெயின் ரீசன் அசார் தான். பிகாஸ் அசார் வந்து சொன்னார், நீங்கள் லீட் பண்ணுங்கள், ஒரு டீம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார்.
ஸோ அந்த மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. தேங்க்யூ அசார். தேங்க்யூ. இது ஓட்ஸ்னால வின் பண்ற கேம் இல்ல, கேம். All the very best, and thank you so much for this opportunity, ma'am, and thanks for having me here. CCL la vandu na I was one of the Chennai support panni Trisha and me over the brand ambassador. So inga vandu I'm sharing the stage, and thanks Riyaz sir and Nirosha ma'am, and all the very best. நீங்கள் எல்லாம் வந்து டெலிவிஷனில் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு செமையாக என்டர்டெயின் பண்ண போகிறீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன், அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். என்ஜாய். அண்ட் ஐ லவ் த what is this? Chennai Superstar. Hopefully you will. நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நாங்க my was they have to win அப்படினா wish. Yes. All the best. And now it's time to reveal the logo. Stars being headed by a Captain Aryan. The last team being headed by the captain, Master Mahendra. Another huge round of applause. And the vice captain, Mr. Uday, representing Master, the Blaster team. இவருக்கு மட்டும் கரெக்டா போட்டீங்க. Very much, very good, very good. Very big congratulations with Master Blaster team. Another huge round of applause to them. And this team is being headed by a captain, Master Mahendra, and a vice captain, Mr. Uday. Master Mahendra, being the captain, will be addressing the gathering now. கரெக்ட். எல்லாருக்கும் வணக்கம். கிரிக்கெட் இந்தியாவில் இருக்கவங்க யாருக்குமே கிரிக்கெட் பிடிக்காமலாம் இல்லவே இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப கிரிக்கெட் பிடிக்கும். அண்ட் எப்போவுமே ஸ்ட்ரீட்ஸில் ஆடுவோம், ஃப்ரெண்ட்ஸோடு ஆடுவோம். இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் அப்படின்றது ரொம்ப ரேர். ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து பார்ப்போம். ஆமாம் தானே? என்னென்ன இப்படி பார்க்குறீங்க? ஸோ அந்த மாதிரி ஒரு டைம். ஏன்னா எல்லாருமே ஒரு இடத்த ஷூட்டில் இருப்பாங்க. அது அந்த ஒரு ஷூட் பெயினை புரிஞ்சுட்டவனால மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம்லாம் ஆர்கனைஸ் பண்ண முடியும். த மோஸ்ட் சீனியர் ஆக்ட்ரஸஸ் அண்ட் ரொம்ப ஸ்வீட் அக்கா. அக்கா நான் வேற மாதிரி சொன்னா அப்புறம் கஷ்டம், பேமெண்ட் வராது. இப்போ ஏன் நீங்க சீனியர் ஆக்ட்ரஸஸ்ன்னு சொன்னீங்க? ஏன்னா என்னை விட அவங்க சீனியர், அதனால தான். ஸோ அதனால அவங்க ரொம்ப ஸ்வீட். அண்ட் அவங்க இந்த விஷயத்த பண்ணுறது கண்டிப்பாக நான்லாம் கூட இருந்தே ஆகணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி நான் கூட இருக்கேன். அக்கா செமையாக பண்ணுங்க. நாங்கள் எப்போவுமே அவங்க கூட தான் இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ணே லான்ச் பண்ணதுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் எல்லாம். ஃபண்டாஸ்டிக். அண்ட் நவ் இட்ஸ் சார், நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்லி முடிச்சப்பறம் உங்களுக்கு என்ன? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது வந்து ஜஸ்ட் ஒரு துளி தான். அதாவது நான் நம்மளுக்கு சொல்ல அங்கே ஆடியன்ஸ் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா த ஃபன் தட் ஹேப்பன்ஸ் பிஹைண்ட் ஒன்லி நம்ம எங்களுக்கு தான் தெரியும் உள்ளே என்னென்ன கூத்து நடக்குது, எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, ரொம்ப கஷ்டம். எல்லோரும் ஒரே இடத்துல இருந்து ஒருத்தர் திட்டிக்கிறது, அப்புறம் பொறாமப்படுறது. அவன் டீமில் பற்றி ஆடு இதுதானே வாங்கிட்டு போயிடுவாங்க. பேட்டு பார்த்தீங்களா, பேட்டு பாலு இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் நடக்கும். ஆனால் கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபன் தான். அதான் மெயினுங்க. ஸோ இந்த லெவலுக்கு வந்து இந்த இவெண்ட்டை வந்து கொண்டு வந்தது ஐ திங்க் ஆல் த கிரெடிட் கோஸ் டு நிரோஷா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐசிசி இருந்தது, ஒரு ஐபிஎல் இருந்தது. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எதுவும் கிடையாது, சிசிஎல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி ஒரு கிளாஸ் ஆக்ட் கொண்டாந்துருக்காங்க. அது ஃப்ராங்காக பேசினா இட்ஸ் கிளாஸ் ஆக்ட். அதுவும் இவ்வளோ ஷார்ட் டைமில் பண்ணி இந்த மாதிரி டீம் கொண்டாந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் த என்டையர் டீம் ஆஃப் நிரோஷ் அண்ட் ஆல் ஹூஸ் பிஹைண்ட் தே டிசர்வ் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஏன்னா லோகோ டிசைன் பண்ணுறது இருக்கட்டும், இல்லாட்டி இந்த மாதிரி ஜெர்சி பண்ணுறது இருக்கும், இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்பான்சர்ஸ் பிடிக்கிறது. அதுவும் நல்ல கிளாஸி ஸ்பான்சர்ஸ். அதெல்லாம் பிடிச்சி அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். So we saw amazing sponsor Mark is there and he's about connecting people. You better connect them to all the best people, telling you. So நீங்க தான் இன்சார்ஜ் அதுக்கு. அப்புறம் another one nice gentleman was Mr. கிருஷ்ணன் சார். சொல்கிறதா இல்லாட்டி கிருஷ்ணா மாதிரி கடவுளாக இருக்குன்னு சொல்கிறதா தெரியல. ஏன்னா the way he is going about, இல்லை நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் சொல்லி ஆகணும்டா, கடவுள் மாதிரி இல்லை, கடவுளே தான். லாஸ்ட் மினிட்ல வந்து எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மார்க்க கன்வின்ஸ் பண்ணேன். பிகாஸ் அவங்களோட பிளாட்ஃபார்ம் இது கிடையாது. அண்ட் தே வென் வெரி ஸ்வீட் அண்ட் நைஸ் டு கம் ரியலி ஃபார்வர்ட் அண்ட் ஹெல்ப் மீ.
அதே மாதிரி கிருஷ்ணன் சார் எப்படின்னு தெரில, அவ்வளோ டென்ஷன், ஒரு பேனிக் மோடில் இருக்கிறேன். லான்ச்சுக்கு வர என்ன பண்ண போகிறோன்னு நினைக்கும் போது டகார் கடவுள் மாதிரி டகார் வந்து மேம் நான் இருக்கேன் உங்களுக்குன்னு டக்குன்னு ஹேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணி எனக்கு வந்துட்டார். ஸோ ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு அருமையான தம்பி எனக்கு கிடச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதில் ஸோ அவங்க சொல்லி முடிச்சாங்க. இப்போ நடந்த ஒன்று என்னென்னா, அவருடைய ஷோரியில் காமிச்சாங்க. ஷோரியில் வந்து எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, சொசைட்டிக்கு என்னென்ன பண்ணோம், ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக இருக்குன்னு சொன்னார். இன்னைக்கு காலையில் வந்து ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணார். இது மாதிரி ஒரு குழந்தை வந்து கேன்சரில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு கேட்டாங்க. சரி என்னால் என்ன முடியும் பண்ணுறேன்னு சொன்னேன். அண்டு இப்போ ஒரு மீட் பண்ண சொன்னேன் இங்கே நடந்த விஷயம். இப்போது இந்த குழந்தை இருக்குது, ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா உடனே நம்பர் அனுப்ப சொல்கிறேன். ஸோ இட் டேக்ஸ் அ லாட் ஃபார் ஹிம் அண்ட் இஸ் குரூப் டு டூ திஸ். ஸோ ஒன் மோர் சைல்டு இஸ் சேவ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இமீடியட் அப்ரூவலுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கமிங் டு த ஃபன் பார்ட். அதாவது சேப்பக்கில் ஃபஸ்ட்டு 6 அடிச்சு நான் தான் ஃபஸ்ட்டு பாலில். அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பால் தான் போல் பண்ணால் மிச்சம் உருட்டி விட்டாங்க. ஏன்னா சரத் சார் கூட அதான் ஆப்போசிட் டீமு, அவர் தெரியும் நல்லா ஆடுவேன்னு. ஸோ அதனால் இப்போ ஏமாற்றி வந்து பண்ணாங்க. ஓகே, அந்த மாதிரி ஏமாற்றாமல் மாக்காப்பா எஸ்பெஷலி நோ ஏமாற்றக்கூடாது. ஓகே, நோ. அதான் பேர் தான் அப்படி இருக்குது. அதுவும் பேர் பார்த்தீங்களா, அதாவது அதுலேயும் வந்து அட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பேரை போட்டு, சரி பேர் தான் அப்படின்னு பார்த்தா சிம்பிள் பார்த்தா குதிரை வர இருக்குங்க. அது என்னதான் சொல்ல வரீங்கன்னு புரியல எனக்கு. அதுக்கு இது 350 ரூபா, அதுக்கு ரொம்ப கம்மியான விலைங்க அந்த சிம்பிளுக்கு. சரி எனிவே அது ஒரு ஸ்டைலாக இருந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் மற்றது பார்த்தா எம்ஜிஆர் வந்தாரா, எம்ஜிஆர் பார்த்தா அவர் என்ன சொல்கிறது, மென் இன் பிளாக்ல பார்க்குற வால் மாதிரி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. பட் அண்டர்டேக்கர் மாதிரி இருக்காரு எங்கள் சிம்பிளில். ஸோ ஏதோ வெறித்தனமாக நடக்க போகுது அன்றைக்கி, அது மட்டும் நிச்சயம். அண்ட் நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கீங்களோ, அஸ்வந்த் சாரி உங்களை மிஸ் பண்ணிட்டேன், இல்லை பேமெண்ட் ஒழுங்காக கொடுத்தாரு எனக்கு. ஸோ அவர் ஸ்பெஷலாக சொன்ன அண்ணன் என்னை பற்றி ஒரு 2 வார்த்தை கொஞ்சம் பேசணும்னு சொன்னார். அதாவது எல்லாரும் வந்து இங்கே வந்து ஏதோ சரி ஓகே டிஷர்ட்டை பிடிச்சிட்டு போவாங்கன்னு சார் இப்படி பொண்ணுக்கிட்ட இது கொடுக்குறாருங்க டிஷர்ட்டில். அது என்ன விஷயம் கொஞ்சம் அது தனியாக பேசணும். திஸ் இஸ் இல்லை இப்போ நான் ஒரு முக்கியமான சொல்லிட்டாரா, பிளான் பண்ணி தான் வந்ததா? சரி இப்போ நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன். டீம் மெம்பர்ஸில் ஒன்லி ஜென்ஸா லேடிஸ் இருக்காங்களா? நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. சரி இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மேட்ச் மட்டும் நம்ம தனியாக ஆடிடுறோம். அடுத்த வருஷம் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொண்டாடுறோம் பண்ணுறோம். அதாவது 12 பேரில் 6 பேர் பொண்ணுங்க, 6 பேர் பசங்க. ஆனா அஸ்ரத் சாரி தம்பி, சின்ன மிஸ்டேக். 2 பேர் ஒரே நேரத்தில் மீட் பண்ணேன்னா. ஸோ அசார், ஸோ ப்ளீஸ் நெக்ஸ்ட் இயருக்கு கண்டிப்பாக கொஞ்சம் இது வரைக்கும் இப்போ நான் எந்த டீமில் ஆட போகிறேன்னு கேப்டன்ஸ் யார் எடுத்துக்கிறீங்க? பாருங்க சரி யார் வந்து நான் வரேன் இன்னைக்கு. ஓகே, அண்ட் ஐ விஷ் எவ்ரிபடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஹேவ் ஃபன். அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து நல்ல இட்ஸ் லவ்லி குரூப் ஆஃப் பீப்புள் ஹியர். அண்ட் டீம் இதுவே கேப்டன்ஸி இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க, டீம் மெம்பர்ஸ் எவ்வளோ எனர்ஜெட்டிக் பார்த்தேன். ஒரு வைஸ் கேப்டன் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போயிட்டாரு, வேற ஒன்றும் கிடையாது. நீங்களாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் வந்து எவ்வளோ வந்து கடுமை, அது ஒரு கடுமையான உழைப்பு. அது கண்டிப்பாக உங்கள் டீம் ஜெயிக்கும் தம்பி. உங்கள் வைஸ் கேப்டன் வச்சு சொல்கிறேன். ஸோ இந்த கலகலப்பு தான் கண்டிப்பாக வந்து எல்லாம் அந்த என்டையர் டே நடக்க போகுது. ஸோ விஷ் எவ்ரி ஒன் wonderful time and especially Nirosh and all the sponsors. You've done a great job and wish you all success. Thank you. இப்போ and once MCU சூப்பரா பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன கை தட்டு கொடுத்துங்க. Thank you so much sir. Thank you. Okay, thank you so much. Wow. That's a fantastic logo. Master the Blaster under the captainship of Master Mahendra and Mr. Uday. And a very big congratulations to you. White Walkers being headed by Kishore Shanti Dinakaran. Silk Smita being headed by Makappa as a captain. Beast Slayers being headed by Siddharth as a captain. And I request the celebrities
Actor Prashant and actress Sanchita Shetty. Madam, please join us. The team superheroes being headed by stars being headed by Aryan as the captain, Master the Blaster being headed by Master Mahender as the captain, and all the captains are here on the stage. I request everyone to put your hands together for them and let's wish them all the very best. And a very big thanks to our title sponsors and our power sponsors. We also have our branding sponsors. I take up the moment to thank Hello FM, our radio partner, our print partner, Ms. Dinakaran, and coverage by Shadows Photography, and our Tea Salt, Alibaba Shawarma, Hakim Biryani, Happy Maids, Rock Events, Money, Tamil Front, Hasvi Herbal Care, the Car Guys, can we have the jersey partner Madhu onto the stage? And now the most excited moment in the inviting session. Let's all move on to the cup launch. Are you all ready, guys? I request everyone to put your hands together. And everyone are here to compete for the cup. And the moment is here. 3, 2, 1. Another huge round of applause, dear ladies and gentlemen. Media Cricket Championship 2022. The cup is here and it's getting launched by all the celebrities along with the captains and vice captains. So கப்பு வாங்கின மாதிரி போஸ் கொடுக்கறாங்க. இன்னைக்கு யார் நிஜமா மேட்ச் முடிஞ்சு கப்பு வாங்க போறாங்க? Another huge round of applause to each and every one of them on this stage.